நீயும் வந்து குழந்தைக்கு ஆபரேஷன் செலவு அது இதுன்னு சொன்ன, பத்தாத்துக்கு இளவரசி வேற வந்து பிரச்சனை பண்ணான்னு சொன்னேன். அதுக்காக தான் இதை உடனே கொடுத்துட்டு போலான்னு வந்தப்பா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாமா. உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சதா எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அக்கா கழுத்துல தாலி கட்டினியா? உனக்கு என்னடா பாவம் பண்ண? கொஞ்ச நாள் உன் கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு இது தண்டனையா? ஏண்டி, நான் இளவரசியை கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்திருப்பேன்டி. நீ தாண்டி கடைசி நேரத்துல பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. என்னையும் என் பிள்ளையும் பிரிக்க பாத்தீங்கல்ல, அந்த பாவத்துக்கு தண்டனையாதான் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை. இது பொழைச்சு கஷ்டப்படுறதை விட பேசாம செத்து தொலைலாம். இளவரசி, ஆபீஸ்ல டெபாசிட் கட்டிட்டியா? வேலையில் ஜாயின் பண்ணிட்டியாமா? கட்டிட்டே சித்தப்பா. அண்ணி இந்தாங்க, அண்ணா இளவரசியா சேர்த்து வச்சு 20 நகையை மீட்டு வந்துட்டேன். உங்க அண்ணன் இளவரசிக்காக பார்த்து பார்த்து பண்ணனாங்க. எங்க இது கைவிட்டு போயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை திரும்ப கிடைச்சிருச்சு. இந்தாம்மா. என்கிட்ட ஏமா தர? இதை உனக்கு போட்டு அழகு பார்க்கணுன்னு தான் நானும் அப்பாவும் ஆசைப்பட்டோம். என்ன நேரங்காலமோ தெரியல, கடைசி வரைக்கும் அது முடியாமலே போயிடுச்சு. ஏமா இப்படி புலம்பிட்டு இருக்க? அதான் நகையும் மீட்டாச்சு, அக்காவுக்கும் வேலை கிடைச்சிருச்சுல்ல. இனிமே நமக்கு ஒரு குறையும் இல்ல. சந்தோஷமா இருமா. எப்படிம்மா சந்தோஷமா இருக்க முடியும்? வாழ வேண்டிய வயசுல இவ கழுத்துல தாலியை வாங்கிக்கிட்டு இவ வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்கிறாளே. இவ வாழ்க்கைக்கு விட தெரியாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஐயோ அம்மா, ஆரம்பிச்சிட்டியா? ஏமா இப்படி பேசி அக்காவை மூடல் பண்ற? தங்கச்சி, வாப்பா கணேஷ், என்ன விஷயம்? இந்த பேக்கை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேங்க. என்னது பேக்கா? ஆமாங்க, இளவரசி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. பணத்தை கட்டிட்டு பேக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டினாங்களா? ஆமாங்க. ஆறுமுக குழந்தைக்கு கடைசி நேரத்துல ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கல. 1 மணி நேரத்துல பணத்தை கட்டலனா ஆபரேஷன் நடக்காது, குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இளவரசி தான் கடவுள் மாதிரி வந்து 50,000 ரூபாய் பணத்தை கட்டி ஆபரேஷன் நடக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. ஏன் இதையெல்லாம் தங்கச்சி உங்ககிட்ட சொல்லலீங்களா? சுப்பிரமணி மாதிரியே இளவரசிக்கு நல்ல மனசுங்க. அதனாலதான் கடவுள் 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. இப்ப அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் கூடிய சீக்கிரம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. சரிங்க, என்னங்க பேக். வரமா தங்கச்சி, வரமா. நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல. ஏன் இப்படி பண்ண? 50,000 ரூபாய் தானம் கொடுக்கிற நிலைமையில நாம இருக்கோம். நம்ம என்ன நிலைமையில இருக்கணும் உனக்கு தெரியாதா? யார் பெற்ற குழந்தையோ எப்படி போனா நமக்கு என்ன? நாம இருக்கிற நிலைமையில 4 பேர் நம்மளுக்கு உதவி பண்ணணும். நீ என்னடா 50,000 ரூபாய் தானம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? உனக்கேமோ புத்தி இப்படி போச்சு? நீ இப்படி பண்ணலாமா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணிய வயித்துல பிறந்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ போய் இப்படி பண்ணலாமா? குழந்தைய காப்பாத்துறதுக்கு பணம் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெத்தத்தா என்கிட்டயே நீ மறைச்சிட்டியே. என்கிட்ட பொய் சொல்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? இல்ல பணத்தை ஏண்டி கொடுத்துட்டு வந்தேன்னு உன்னை வெளியே அனுப்பிடுவேன்னு நினைச்சிட்டியா? நானும் 2 குழந்தைங்களை பெத்தவ தாண்டி. என் மனசுல ஈரம் இருக்கு. என்கிட்ட ஏண்டி உண்மையை மறைச்ச? தனக்கு மிஞ்சிதான் தானம்னு சொல்லுவாங்க. நீ அதை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேங்கிற கவலையை விட உன் மேல கோவம் தாண்டி அதிகமா வருது. சரி விடுங்க அண்ணி, இளவரசி பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாளேன்னு லீலாவுக்கு கோபம், உங்களுக்கும் கோபம். ஆனா எனக்கு சந்தோஷம். சந்தோஷமா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாம், யாரும் எதிர்பாராத நேரத்துல கோவில்ல சுப்பிரமணிய இளவரசி கழுத்துல தாலி கட்டினது தெய்வ சங்கல்பம்.
அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழாம பிரிஞ்சு இருக்காங்களேன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது தாலி கட்டினவனால அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் மேலயும் பிரியமில்லாம இருந்தா இளவரசி அந்த குழந்தை மேல பாசம் வச்சு 50,000 ரூபாய் இன்னைக்கு தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப கணேஷ் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் கூடிய சீக்கிரமே 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சித்தப்பா பேசுறீங்க? அக்கா வேலைக்கு கட்ட வேண்டிய பணத்தை தூக்கி கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வந்திருக்கா. அது என்னன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க போய் இந்த பணத்தை வாங்கிட்டு வரலாம். என்னமா பேசுறீங்க? இன்னும் 1 மணி நேரத்துல பணம் கட்டலனா ஆபரேஷன் நடக்காது. அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில தான் இளவரசி பணத்தை கொண்டு கட்டிட்டு வந்துருக்கா. இப்ப போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வரணும்னா என்ன அர்த்தம்? அதுக்காக இருக்கிறதெல்லாம் தானம் பண்ண முடியுமா? இதோ இந்த நகை கூட தான் இருக்கு, போய் தானம் பண்ணிருங்க. ஒரு வகையில பார்த்தா இந்த நகை கூட சுப்பிரமணிக்கு சேர வேண்டியதாமா. கல்யாணத்துல பொண்ணுக்கு சீர்வரிசை கொடுக்கறது எதுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல ஏதாவது கஷ்டம் வந்தா ஆத்திர அவசரத்துக்கு பயன்படுத்ததான். அந்த வகையில இளவரசி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கார்த்திக் கொடுத்தோம். அந்த வகையில பார்த்தா சுப்பிரமணிக்கு உரிமை உண்டுல்ல. எப்படியோ போங்க, எங்க அப்பா சம்பாரிச்ச பணம் மேல அனாமத்தா போகுது. அப்படி சொல்லாத லீலா. அந்த பணம் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் உபயோகப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டாரு, சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. அப்பா சந்தோஷப்படுறது இருக்கட்டும், உன் வேலைக்கு டெபாசிட் கட்டணும், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவ? ஏற்கனவே அந்த நகையை அடமானம் வச்சுதானே நம்ம அட்வான்ஸ் கொடுக்கறதா முடிவு பண்ணிருந்தோம். அதோட சேர்த்து என் வேலைக்கு டெபாசிட் கட்டுறதுக்கும் சேர்த்து அடமானம் வைக்க வேண்டியதான். இளவரசி சொல்றதும் சரிதான். நீ நகையை அடகு வச்சுக்கலாம். நகையை நீங்க அடகு வச்சுக்கிறீங்களா இல்ல நாளைக்கு காலையில வந்து நான் வச்சு தரவா? இல்ல பரவாயில்ல சித்தப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்களே பாத்துக்கிறோம். சரிம்மா அண்ணி, நான் கிளம்புறேன். மனசை போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. லீலா உனக்கு தான் சொல்றேன், கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்க. சரி வரமா? வாங்க சித்தப்பா. சுப்பிரமணி, சுப்பிரமணி, என்னாச்சுடா? ஏன் இவ்வளவு படபடப்பா வர? இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. என்னடா நடந்துச்சு? சொன்னாதானே தெரியும் எனக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. டேய், சொன்னாதானே தெரியும் எனக்கு. என்னாச்சுன்னு சொல்லு. உங்க சித்தப்பா இருக்காருல்ல, சித்தப்பாவுக்கு என்னாச்சு? சுப்பிரமணி, அது வந்து என்னடா வந்து போய் சித்தப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. என்ன இருக்கும்? எங்கேயாவது லஞ்சம் வாங்கியிருப்பாரு, கையங்காலமா பிடிச்சு உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. இப்பதான் அடிக்கடி ரைடெல்லாம் நடக்குதே. அப்படி பண்ணா கூட பரவாயில்லையாமா, ஜாமீன்ல வெளியே வந்துடலாம். ஆனா ஜாமீன்ல எடுக்க முடியாத அளவுக்கு ஆகி போச்சாமா. என்னடா சொல்ற? புரியும்படியா சொல்லு. ஆமாப்பா, திண்டிவன பக்கத்துல மணல் கொள்ளையை தடுக்க போகும்போது உங்க சித்தப்பாவை லாரி ஏற்றி கொண்டுட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, பாடி கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு பெட்ரோல் ஊத்தி எரிச்சு சுத்தமா சாம்பல் ஆக்கிட்டாங்களாம்பா. பெல்ட் பேட்ஜ் எல்லாம் வச்சுதான் உங்க சித்தப்பான அடையாளம் கண்டுபிடிச்சு அடக்கம் பண்ணிருக்காங்களாம்பா. என்னடா இப்படி ஆயி போச்சு? சரி, இதுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியலடா. மாமா, ஜெயில இருந்து அப்பாவை வர வைக்க எப்படி மாமா ஏற்பாடு பண்றது? சுப்பிரமணி, தப்பா நினைச்சுக்காதப்பா. பாடி இருந்தாலாவது கூட பிறந்த பொறப்பாச்சேன்னு சொல்லி அப்பாவை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வரலாம். ஆனா சாம்பல் கூட இல்லையாப்பா. அப்படி இருக்கும்போது நீ அங்க போய் என்ன பண்ண போற? நீ வீட்டுல பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருப்பா. ஆமாண்டா, அவர் சொல்லதாண்டா சரி. அண்ணி வாங்க, நீ உடனே கிளம்பலாம். எங்க? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? ஆமாமா, என்னதான் இருந்தாலும் அவர் உன் மாமனாருடைய தம்பிமா. அவசியம் துக்கம் விசாரிக்க போய்தான் ஆகணும். என் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல சித்தப்பான்னு கூப்பிட்டப்ப யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனா. அப்படிப்பட்ட வீட்டுல போய் நான் துக்கம் விசாரிக்கணுமா? நான் வரமாட்டேன். இது சரியில்லைமா, நீ பேசுறது சரியே இல்ல. சொந்த பந்தம் இருந்தா அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். இது பாருமா, ஒரு நல்ல காரியத்துக்கு போலனா கூட பரவாயில்ல, ஆனா கெட்ட காரியத்துக்கு கண்டிப்பா போயாகணும். நீ போயிட்டு வாமா. ஆமா நீ வாங்க, போயிட்டு வந்துடலாம். இல்லன்னா தப்பாயிடும். நீ இல்ல சுப்பிரமணியம், எனக்கு இது சரியா படல, நான் வரல. அக்கா, மாமா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, நீ போயிட்டு வாக்கா, நான் பாப்பாவை பாத்துக்கிறேன். ஆமா நீ வாங்க, போயிட்டு வந்துடலாம். இத பாருமா, நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், கண்டிப்பா போயிட்டு வாமா, யோசிக்காத. வாங்க நீ. சரி, டேய், நீ வண்டி எடு. பாத்துக்கோ.
வாங்கம்மா, உட்காருங்க. சொல்லுங்கம்மா, நகையை அடகுக்கு வந்திருக்கீங்களா, மீட்டு போக வந்திருக்கீங்களா? இல்ல வைக்க வந்திருக்கோம். அப்படியா? எத்தனை பவுன் நகை வச்சிருக்கீங்க? 10 பவுன் இருக்கு. எவ்வளவுமா பணம் வேணும்? 1 லட்ச ரூபாய் வேணும் சார். 1 லட்சம் ரூபாயா? வெயிட் போடுங்க. இதுல கையெழுத்து போடுங்க. கரெக்டா இருக்கா? ठीक है. ஓகே. வட்டி மாசம் மாசம் கரெக்டா கட்டிடணுமா? கட்டிடுவோம் சார். தேங்க்யூ. போயிட்டு வரேன். பாப்பா காத்து. உட்கார்ப்பா. என்ன ரொம்ப நாளா கடை பக்கம் வரவே இல்லை, என்ன விஷயம்? நான் வரது இருக்கட்டும். சரி, இப்ப அந்த அம்மா பொண்ணும் எதுக்காக வந்துட்டு போறாங்க? அவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னு போச்ச ஒரு பாட்டு, அதேதான். ஓ, அந்த டூப்ளிகேட் நகை வாங்கிட்டு போனியே. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, எதுக்கு வந்துட்டு போறாங்க? அவங்க 10 சவரன் நகையை கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போறாங்க. ஓஹோ. ஆமா, நீ காரியெல்லாம் வர மாட்டியே, இப்ப என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சேட்டு, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் மரகத கல்லை வச்சுட்டு விற்க முடியாத திணறிக்கிட்டு இருக்கான். நீ வாங்கிக்கிறியா? அது ஒரிஜினல் தானே, டூப்ளிகேட் ஒன்றும் இல்லையே. எங்கிட்டே போட்டு வாங்குற பத்தியா? ஒரிஜினல் தான் ஐயா. சரி, அந்த கல்லை கொண்டு வா பார்க்கலாம். அதான் அந்த கல்லை பத்தி விசாரிச்சு போலாம் தான் வந்தேன். வந்த வழியில் இவங்களையும் பார்க்க வேண்டியதா போச்சு. எல்லாம் நல்லதுக்கு தான். சரி, நான் போய் பாட்டி கூட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. தம்பி, இப்படிலாம் நடக்குன்னு நாம எதிர்பார்த்தோமா? இனி நீ தான் அவன் குடும்பத்தை பார்த்துக்கணும். அம்மா தங்கச்சிக்கெல்லாம் நீ தான் ஆறுதல் சொல்லணும். நீயே இப்படி உடைஞ்சு போனா எப்படிப்பா? கவலைப்படாத, உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எதுக்கும் கவலைப்படாத, என்னை வந்து பாரு, அடிக்கடி வந்து பாரு. நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ தான் தைரியமா இருக்கணும். போயிடு. சரியா? இவன் துக்க நடந்த வீடுன்னு பாக்குறேன். போயிடு. கணேஷ், விடு. அவனுக்கு இன்னும் நம்ம மேல கோபம் போகலன்னு நினைக்கிறேன். நிர்மலா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. இங்க பார், நீ தைரியமா இருக்கணும். நீ தைரியமா இருந்தாதானே அம்மாக்கு ஆறுதல் சொல்ல முடியும். அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போகல. சாமியா இருந்து உன்னை நல்லபடியா பாத்துக்குவாரு. உன் அப்பா இறந்து போனது எனக்கு வருத்தம் தான். ஆனா என் வார்த்தை பழிச்சிடுச்சேன்னு எனக்கு உறுத்தலா இருக்கு. மனசுக்குள்ள உறுத்திட்டு இருக்கா? என்ன நீ சொல்றீங்க? அது நிர்மலா ஷாம்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது
அம்மா குழந்தைய ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அது பொறுக்க முடியாம நீங்களும் இதே மாதிரி கண்ணீர் வடிப்பீங்கன்னு நானும் வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதுதான் இப்ப பழிச்சிடுச்சோன்னு மனசுல உறுத்தலா இருக்கு. ஏய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? உன் வார்த்தை பழிச்சிருச்சு, நீ விட்ட சாபம் பழிச்சதுன்னு குத்தி காமிச்சு போ வந்திருக்கியா? நீ என்ன உத்தமியா பத்தினியா? நீ பார்த்தா வாழை மரம் பத்திக்கிறதுக்கு என்னமோ வந்திய சின்ன பிள்ளைக்கு ஆறுதல் சொல்வேன்னு பார்த்தா இந்த வெந்து போன மனசுல வேலை பாய்ச்சிட்டு இருக்க. எங்க அக்கா வேற ஜாட பேசிட்டு இருக்க. இதாண்டி ஏழை குசும்புங்கிறது. சோத்துக்கு வழி இல்லைனாலும் இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல. மேல எடுத்த காலிபாடி. இங்க பாருங்க, நான் ஒண்ணு குத்தி காமிக்கிறதுக்கோ சொல்லி காமிக்கிறதுக்கோ இங்க வரல. எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் செத்து போனது என் மாமனாரோட சொந்த தம்பி, சின்ன மாமனார். அதான் அவரு எங்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தா கூட அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம துக்கம் விசாரிக்க வந்திருக்கோம். என்னடி துரோகம் பண்ணிட்டாரு? நீங்க திங்கற சோத்துல மண்ணா அள்ளி போட்டாரு. வேணாங்க, நான் துக்கம் விசாரிக்க வந்திருக்கேன். வீணா என் வாயை புடுங்காதீங்க. உன்னை பார்த்தா துக்கம் விசாரிக்க வந்த மாதிரியே தெரியலடி, ஏதோ சண்டைக்கு வந்த மாதிரியே தெரியுது. முதல்ல வாயை விட்டது நீனு, என்னமோ சண்டைக்கு நாங்க அலையிற மாதிரி வாயை புடுங்காதீங்கன்னு சொல்ற. வேணா, 4 பேர் இருக்காங்களேன்னு பாக்குறேன், என் பொறுமையை சோதிக்காதீங்க. ஏய், என்னடி நடிச்சிட்டு இருக்கோம் மனசுல? 4 பேர் இருக்கிற இடத்துல பொறுமையா போறேன்னு சொல்ற. அப்ப நாங்க என்ன தப்பு செஞ்சோமா? செத்து போன மனுஷன் மேல துக்கம் விசாரிக்க வந்துட்டு குத்தம் சொல்லிட்டு இருக்க. அப்படி நாங்க என்னடி துரோகம் செஞ்சோம்? இத கேட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீங்க தானே பேச வைக்கிறீங்க. நீங்க என்ன துரோகம் பண்ணீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியாது? ஏன் உங்க புருஷன் மட்டும் தான் தப்பு செஞ்சாரா? நீங்களும் அவரோட சேர்ந்து தானே துரோகம் பண்ணீங்க. ஏய், என்னடி விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? என்னடி பண்ண நாங்க? என் மாமனாரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அவர் நிலத்தை புடுங்கிக்கிட்டது உன் புருஷன் தானே. பாசத்தை மட்டுமே காட்ட தெரிஞ்ச என் மாமனார் மேல அநியாயமா திருட்டுப்பட்ட சுமத்தியா அவரை ஜெயில தள்ளினது நீதானே. உன்னை மதிக்கலைங்கிறதுக்காக என் புருஷன் மேல அநியாயமா திருட்டுப்பட்ட சுமத்தி ஜெயில தள்ளினியே, அதுக்கு பேரு துரோகம் இல்லையா? இதுக்கெல்லாம் சேர்த்துதான் ஆண்டவன் உனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கான். எங்க வந்து என்னடி பேசிட்டு இருக்க? இப்ப இருடி வர. ஏன் சரியா இங்க வந்து பாரு அந்த அநியாயத்தை. என்ன சித்தி? உன் அம்மாவே உன் அப்பா பரிகரத்த சோகத்துல இருக்காங்க. இடம்பரல் ஏவும் தெரியாம இங்க வந்து பேசிட்டு இருக்காடா. நீங்க செஞ்ச துரோகத்துக்கு தான் கடவுள் இந்த தண்டனை கொடுத்திருக்காரு. அதனாலதான் நீங்க இப்படி அணிவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சண்டை போடுறாடா. நான் ஒண்ணு சண்டை போடல, நீங்க தான் என் வாயை புடுங்குனீங்க, இப்படி பேச வச்சீங்க. முதல்ல உங்களை உள்ள விட்டதே தப்பு. முதல்ல வெளில போங்க. சரியாண்ணா, நீங்க எதுவும் பேச வேண்டாம், வெளில போங்க. சரியா? அன்னிக்கிட்ட இந்த மாதிரியா பேசுறது? உனக்கு ஒரு தனியா சொல்லணுமா? போ வெளில போ. சார் சொல்றாங்கல்ல, போங்க போங்க சார், போங்க. சுப்பிரமணி, பாப்பா போயிடலாம், பாப்பா போயிடலாம், பாப்பா. உங்க ரெஸ்யூம் பார்த்ததுல ஐ அம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ மேடம். என்னடா இது, மசாலா கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு 50,000 ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்றாங்களேன்னு நீங்க நினைக்கலாம். அது எங்க கம்பெனியோட டெவலப்மெண்ட்காக இல்ல, உங்களுக்கு வேலையில பொறுப்பும் அக்கறையும் இருக்கணுங்கிறதுக்காக தான். உங்களுக்கு ஒர்க் ஃபேக்டரியில இல்ல, ஆஃபீஸ்ல தான். ஏற்கனவே நீங்க ஃபினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கிறதுனால அக்கவுண்ட் செக்ஷன்லயே ஒர்க் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு சிரமங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்க மேடம். ஏற்கனவே அக்கவுண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு சுப்பீரியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களை கைட் பண்ணுவாரு. ஏதாவது டவுட்னா நீங்க அவரை கேட்டுக்கலாம். ஓகே மேடம். பார்த்திபன், கொஞ்சம் உள்ள வாங்க. மேடம் சொல்லுங்க மேடம். இவங்களை கூட்டிட்டு போய் அக்கவுண்ட் செக்ஷன்ல விடுங்க. புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகே மேடம். ஓகே இளவரசி, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மேடம். வாங்க மேடம். சார் இல்ல, வெளியே இருப்பாரு, வெயிட் பண்ண மேடம், நான் கூப்பிட்டு வந்துடுறேன்.
இல்லையா? இதெல்லாம் ரோடு நினைச்சியா? ஆபீஸ். மரியாதை இங்க இருந்து வெளியில போடா. நான் உன்னை தேடி வந்திருக்கேனா? இல்ல இளவரசி, நீதான் என்ன தேடி வந்திருக்க. என்ன உளற? இங்க பார், நான் மப்பில் இருந்தாலே உளர மாட்டேன். இப்போ நான் தெளிவா தான் இருக்கேன். அதனால நான் உண்மையை தான் சொல்றேன். மேடம் சொல்லியிருப்பாங்களே, அக்கௌண்ட் செக்ஷன் ஒரு சுப்பீரியர் உங்களை கைட் பண்ணுவார்னு. அப்படி உன்னை கைட் பண்ண போற அந்த சுப்பீரியரே நான் தான். இதை நீ எதிர்பார்க்கல. ஈவன் நானுமே எதிர்பார்க்கல. உன்னோட பிரச்சனைல என்னோட பழைய வேலை போயிடுச்சு இளவரசி. இந்த வேலைக்கு நானும் புதுசு, நீயும் புதுசு. எப்படி நம்ம ஜோடி பொருத்தோம்? கடவுள் உண்மையாவே ரொம்ப பெரியவன். காட் இஸ் கிரேட். யா என்ன உடனே இந்த வேலையை விட்டு போகணும்னு தோணுதா? போயிட்டேன்னு வச்சுக்கோ, நல்லது. இல்லாட்டி பாம்பு முன்னால மாட்ட தவளை மாதிரி டெய்லி டென்ஷன்லயே இருக்க வேண்டி வரும். உன்னால இந்த வேலையை விட்டு போக முடியாது இளவரசி. தினம் தங்கச்சியை படிக்க வைக்கணும், உங்க அம்மாவை காப்பாற்றணும், 10,000 டெபாசிட் வேற கட்டியிருக்கிய. அதனால நீ பகல் பூரா இந்த கேபின்குள்ள என் கூட இருந்துதான் ஆகணும். அப்போ கணக்கு ஆரம்பிக்கலாமா? ஐ மீன், நான் அக்கௌண்ட்ஸ் தான் சொன்னேன். என்னக்கா, மணி 12 மேல ஆகுது, இன்னும் தூங்காம இருக்க? தூக்கம் வரல லீலா. தூக்கம் வரலையா? ஏன், என்னாச்சு? அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ நகையை வச்சு 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்து மறுபடியும் அந்த குழந்தைக்கு செலவு பண்ணிட்டியா? அம்மா கேட்டா எப்படி பதில் சொல்றதுன்னு தவிக்கிறேன், அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் முகத்துல இவ்வளவு குழப்பமும் கவலையும் இருக்கு? அந்த அயோக்கிய ராஸ்கல் கார்த்திக் தான் பிரச்சனை. என்னக்கா சொல்ற? அவனால உனக்கு என்ன பிரச்சனை? வழியில பார்த்து வம்பு பண்ணா செருப்பு கழட்டி அடிக்க வேண்டியதானே? வழியில பார்த்து வம்பு பண்ணியிருந்தா பரவாயில்லையே. ஆபீஸ்ல ஒண்ணு அவனுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்னக்கா சொல்ற? இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் கட்டி கடைசியில அந்த கார்த்திக் இருக்கிற ஆபீஸ்ல போய் வேலைக்கு சேர்ந்துட்டு லீலா. நாங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் தான் எனக்கு சுப்பீரியர்னு. ராஸ்கல், ஏற்கனவே உன்னை நான் அடைவேன், எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கான். அவனுக்கு கீழே எப்படி நான் போய் வேலை செய்வேன்? அம்மா கிட்ட வேற இதை சொல்ல முடியாது. அதான் பேசாம இந்த வேலையை விட்டுறலான்னு இருக்கேன். என்னக்கா சொல்ற? அந்த ராஸ்கலுக்கு பயந்து ஏன் நீ வேலையை விடணும்? அது ஒண்ணும் அவன் ஆபீஸ் இல்லையே. ஒருவேளை அவனுக்கு பயந்து நீ வேலையை விட்டு போனாலும் இன்னொரு ஆபீஸ்க்கு அவன் தேடி வர மாட்டான்னு என்ன நிச்சயம்? எப்பவுமே பயந்து ஓடினா துரத்து தாங்க அடிப்பாங்க. நீ எதிர்த்து நின்னு பாரு, துரத்துனவன் கூட பயந்து ஓடி போயிடுவான். மூட்டை பூச்சிக்கு பயந்து யாராவது வீட்டை கொளுத்துவாங்களா? துணிச்சு நில்லுக்கா. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாமலே போராடு, கண்டிப்பா ஜெயிக்கலாம். என்னப்பா, மருமக எப்படி இருக்கா? இப்போவும் ஒழுங்காக மனசு மாதிரி உன் கூட குடும்பம் நடத்துகிறாளா, இல்லை இன்னும் பழையபடிக்கு அப்படியே இருக்கிறாளா? அது பரவாயில்லப்பா. முன்ன இருந்ததுக்கு இப்போ என் மனசு மாறி நல்ல விதமாக நடந்துக்கிறா. என்னமோ சொல்கிற, நான் நம்புகிறேன். ஏன்னா நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்புறம் வாசு, நீ எப்படி இருக்க? தொழிலாம் நல்லபடியாக நடக்குதா? ஏன் ரொம்ப இழைச்சி போன மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எப்பயும் போல நல்லாதான்பா இருக்கேன்.
நீ தான்ப்பா ரொம்ப இழைச்சு போயிட்ட. சரியா சாப்பிடுறது இல்லையாப்பா? சாப்பாடு மனசில் நிம்மதி இருந்தால் தானேப்பா சரியாக சாப்பிட முடியும். எனக்கு தான் மனசில் நிம்மதியே இல்லையே. அப்புறம் கணேசா எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அப்புறம் சுப்பிரமணி, இடையில ஒரு தடவை பார்க்க வரும்போதும் செடியனை கூப்பிட்டு வரல, இப்போவும் செடியனை கூப்பிட்டு வரல. ஏன் கூப்பிட்டு வரல? அது வந்துப்பா, நாங்க 2 பேரும் வந்துட்டா வியாபாரத்தை பார்த்துக்க முடியாதுல்ல, அதனால தான் செடியினை வியாபாரத்துக்கு அமைச்சிட்டு நான் மட்டும் வந்தேன். அதுவும் சார் தான். ஒத்தாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ செடியை வந்து உனக்கு ஒத்தாசையாக இருக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கு. ஆமாம், உங்கள் அண்ணன் எப்படி பொறுப்பு இல்லாமல் குடிச்சிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கானா, இல்லை வேலை வெட்டிக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு உனக்கு ஒத்தாசையாக இருக்கானா? அண்ணன் முன்ன மாதிரி இல்லப்பா, நல்லா மாறிட்டாரு. இப்போ வேலைக்கெல்லாம் கூட போறாரு. ஏன்பா, நிஜமாக தான் சொல்றியா, இல்லை நான் ஏதாவது வருத்தப்படுவேங்கிறதுக்காக போய் சொல்றியா? ஏன்பா இப்படி கேக்குறீங்க? பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவனாச்சே, அதான் கேட்டேன். அவர் நிஜமா திருந்துட்டாருப்பா, வேலைக்கெல்லாம் போறாரு. அப்படியா? கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாம், ஜானகி எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்காங்கப்பா. என் பேத்தி என் கண்ணிலேயே இருக்கா. அவளை பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு. ஒரு தடவை என் பேத்தியை கூட்டிகிட்டு வந்து என் கண்ணில் காட்டக்கூடாதா? பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நீங்க வெளியில வந்து உங்க பேத்தி கூடவே இருக்க போறீங்க. அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் நான் வக்கீல பார்த்து செஞ்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். ஆட ஏன்பா அனாவசியமாக வக்கீல் பணம்னு செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை உள்ள தள்ளினது யாரு? என் தம்பி பொண்டாட்டி. அவன் யாரு? ஒரு போலீஸ் ஆஃபீஸராக உத்தியோகத்தில் இருக்கிறவன். நீ என்னதான் வக்கீலை வச்சு பணம் செலவு பண்ணி வாதாடி என்னை வெளியில் கொண்டு வந்தாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு பொய் கேஸில் என்னை உள்ள தள்ள போகிறாங்க. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, என்ன வேணாலும் பண்ணுவாங்கப்பா. பாசு, நீ ஏன் கண் கலங்குற? என் நிலைமையை நினைச்ச வருத்தப்படுற? இல்லப்பா, நான் உன்னை நினைச்சு வருத்தப்படலப்பா, உன் தம்பியை நினைச்சுதான்ப்பா வருத்தப்படுறேன். தம்பிக்கு என்னாச்சு? அது எப்படிப்பா சொல்றது? உன் தம்பியும் உன் தம்பி பொண்டாட்டியும் சேர்ந்து உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டார்ப்பா. கடவுள் அவனை தண்டிச்சிட்டானா? என்னப்பா சொல்ற? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. ஆமாப்பா, திண்டிவனம் பக்கத்துல மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்காக போன இடத்துல லாரி ஏற்றி உன் தம்பிய சாகடிச்சிட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, பாடி கூட கிடைக்க கூடாதுன்றதுக்காக பெட்ரோலை ஊத்தி எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்கப்பா. உன் தம்பி இறந்த தகவலை சொல்றதுக்காக தான்ப்பா வந்தோம். அதை எப்படி சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் நீயே உன் தம்பி பேச்ச ஆரம்பிச்ச. என் குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவன் அவனோட பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கணும்னு நினைச்சது. அவனுக்கா இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. இதை பார், இந்த ஸ்டேஷனுக்கு போய் இந்த ஃபைல் எடுத்துட்டு நேராக கோர்ட்டுக்கு வந்து. ஓகே சார். டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், அவரு என்னோட அப்பா. ஓஹோ, புரியுது புரியுது. அன்னைக்கு ஸ்டேஷன்ல இந்த பொண்ணு சொல்லிச்சு திருடிட்டு ஜெயிலில் இருக்காருங்க. அது இந்த ஆள் தானா? ஆமா, அந்த கொலைகாரன் வந்தானா? ஏய், என்னடா புரியாத மாதிரி முடிக்கிற? அதான் உங்க அண்ணன் வந்தானா?
இல்ல சார். இத பார், கொலை பண்ணிட்டு தலைமையில இருந்தா சும்மா விட்டுருவே நினைச்சிட்டானா? இந்த பாரு, அவன்கிட்ட சொல்லி வச்சிரு, ஒழுங்கா வந்து சரண்டர் ஆயிட சொல்லு, இல்ல என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். என்னப்பா ஏதோ கொலைங்கிறாரு, தலைமறைவுங்கிறாரு, உங்க அண்ணங்கிறாரு. என்னப்பா விஷயம், என்னாச்சு? இல்லப்பா, அது வந்து சுப்பிரமணி, டேய் நீ எதையோ மறைக்கிற. உங்க அண்ணன் தெரிஞ்சிட்டான், வேலைக்கெல்லாம் போறான்னு என்கிட்ட சொன்னது போய் தானே? வாசு, நீயாவது சொல்லியா? அவன் தான் என்கிட்ட ஏதோ மறைக்கிறான், நீ சொல்லு வாசு. இன்ஸ்பெக்டர் ஏதோ கொலை, தலைமறைவு, இவங்க அண்ணன்லாம் சொல்றாரு. என்ன ஆச்சுப்பா, சொல்லுப்பா. வாசு, ஒரு அப்பனோட வழி உனக்கு தானே தெரியும். சொல்லு வாசு, என்ன ஆச்சு சொல்லு வாசு. என்னன்னுப்பா சொல்றது? நீ இல்லாதப்போ உன் குடும்பத்துல என்னென்னவோ நடந்து போச்சுப்பா. ஐயோ, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை வாசு? ஏன் இந்த சோதனை எனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டோம், மருமக திருந்திட்டா, அவ என் கூட ஒன்னா சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு சொன்னியப்பா. அவ உங்ககிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு இல்லப்பா போயிருக்கா. என் பேத்தி என் கண்ணிலேயே நிக்கிறா. அவளை கூட்டிட்டு வந்து காட்டுட்டு நான் எவ்வளவு ஆசையா கேட்டேன். அந்த பிஞ்சு உடம்புல கத்திய வச்சு ஆபரேஷன் பண்ணிருக்காங்கிறது என்கிட்ட மறைச்சிட்டு ஐயா. ஏயா என்கிட்ட இப்படி போய் சொன்ன? ஏற்கனவே இந்த பாவி பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல கொலைய வேற பண்ணிட்டு இப்படி தலைமறைவா போயிட்டாரு. இவனை கட்டின பாவத்துக்காக என் மருமக ஜானகி கஷ்டப்படுறாளேன்னு நினைச்சு நான் எவ்வளவோ மனசு சங்கடப்பட்டிருக்கேன். இப்ப நான் யாரு நினைச்சு அழுறது, எதை நினைச்சு அழுறது? ஐயோ கடவுளே. சரி, அந்த செடியை ஏன்டா இப்படி பண்ணிருக்கா? அவங்க அம்மாவோட போய் சேர்ந்ததுல சந்தோஷம்தான். ஆனா கோச்சிட்டு இல்லப்பா போயிருக்கான். சாவுக்கு அங்க கேதங்கக்கு போன இடத்துல சண்டை போட்டிருக்கானே, ஏன்பா? அப்பா, நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. எல்லா பிரச்சனைகளும் கூடி சீக்கிரம் சரியாயிடும்பா. எப்படா சரியாகும்? தினம் தானே ஒரு பிரச்சனை. இந்த நேரத்துல நான் வேற உள்ள இருக்கேன். நீ ஒத்த ஆளா இருந்துகிட்டு எப்படா இதெல்லாம் சமாளிக்க போற? ஐயோ கடவுள், ஏன்டா இப்படி நம்மளெல்லாம் சோதிக்கிறான்னு தெரியலையே. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாயா. அப்பா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கப்பா. கூடிய சீக்கிரம் நீங்க வெளியே வந்துருவீங்க. சரிப்பா, நாங்க வரோம்ப்பா. பார்த்து வரோம். சரிப்பா. என்னடி நேத்து பயந்துட்டு கண்ணீரும் கம்பளையுமா ஓடினவ திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சேன். எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். கணக்கு ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேல்ல, அதான் கணக்கு ஆரம்பிக்க வந்திருக்கேன். என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? பயந்து ஓடினா தானே நீ துரத்துவ, எதிர்த்து நின்னா? இதோ இப்ப மிரண்டு நிக்கிறியே, அப்படி மிரண்டு போய் தானே நிப்ப. அதான் எதிர்த்து நிக்கிறதுன்னு துணிஞ்சு வந்திருக்கேன். என்ன பாம்புக்கு முன்னாடி மாட்டிக்கிட்ட தவளைன்னு சொன்னல,
நான் தவளை இல்ல, பாம்போட விஷப்பல்ல புடுங்கி கூடக்குள்ள அடைக்கிற பாம்பாட்டி. நீ என்ன துணிச்சல் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். உன்னாலதானே என்னோட பழைய கம்பெனில வேலை போச்சு. இந்த எம்டி கிட்டே என்னை பத்தி கண்ணீர் விட்டு கதறினா அவங்களும் பொம்பளை உண்மையில இறக்கப்பட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதானே உன் திட்டம். நான் இந்த வேலையை விட்டு போனாலும் உன்னை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் நிறுத்துறியா? நான் வேலையில சேரும் போதே தனிப்பட்ட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எல்லாம் செருப்ப கழட்டி வச்சுட்டு வர மாதிரிதான் ஆபீஸ்க்கு வரணும்னு மேடம் சொல்லிட்டாங்க. அதனால எந்த காரணத்தை கொண்டு நம்ம பிரச்சனை அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். சபாஷ் இளவரசி. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான். உன்னை எனக்கு பிடிச்ச மாதிரியே உன் பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதுக்காக கூட சரண்டர் ஆயிருவேன்னு நினைக்காத. உன்னை கிட்ட சரண்டர் ஆக வைப்பேன். அதையும் பாப்போம். கணக்கு ஆரம்பிக்கலாமா? அப்ப என் கூட மோதிரன்னு முடிவு பண்ணிட்டியா? அது இன்னும் உனக்கு புரியல. பாக்கலாம் ஜெயிக்கிறது நீயா நானான்னு. சொல்லுங்க சார். ஃபேக்டரிக்கா? புறப்பட்டேன் சார். இதோ புறப்பட்டேன். வந்துடுறேன் சார். ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஜனகி, யாரா? என்ன அப்படி பண்ணிட்ட? நீ குடிச்சிட்டு பொறுப்பில்லாம ஊர் சுத்திட்டு இருந்தா கூட வீட்டோட இருக்கேன்னு தெம்பா இருந்த. இப்போ அந்த நினைப்புலயும் மண்ணடி போட்டுட்டியே. ஜனகி, எல்லாமே நான் எதிர்பார்க்காம நடந்து போச்சு. அந்த நாகராஜ் தப்பா பேசுனதுனால கோவத்துல அடிச்சுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? எப்ப பார்த்தாலும் அப்பா எங்க எப்ப வருவார்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு கூட குழந்தை ஞாபகமா தான் இருக்கு ஜானகி. அதனால தான் ஆஸ்பத்திரிக்கு வந்த போலீஸ் பார்த்துருச்சு. இப்ப கூட நான் குழந்தைய பாக்குறதுக்கு தான் வந்தேன். சரி இரு, நான் குழந்தைய தூக்கிட்டு வரேன். இரு. ஷாம்லி, 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 அப்பா வந்துருக்கா? ஷாம்லி, என்ன பாரு. ஷாம்லி, 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 அப்பா வந்துருக்கா? அப்பா முத்துக்குறா. ஷாம்லி, ஷாம்லி,
இங்க பாரு. செல்லம் ஷாம்லி. இங்க பாருயா. இங்க பாரு. என்னால முடியல ஜானகி. ஏற்கனவே உடம்பு சரியில்லாத புள்ள பனி பெய்யுது. குடு குடு. பாத்து. இரு. ஷாம்லி. இரு வர. பாத்து. என்ன பாவம் பண்ணணும் கடவுளே. ஷாம்லி பொண்ணு அழாத. நீ போ. ஷாம்லி ஜானு. நான் பாத்துக்கிறேன். நீ போ. பத்திரமா பாத்துக்க என் குழந்தை. மருந்துலாம் கொடு. அம்மா நீ இப்ப எங்க இருக்க? ஏயா எங்க சாப்பிடுற? பகல் பூரா ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ராத்திரி பூரா பேய அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஜானகி. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏயா இப்படி பண்ண? கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாது? எங்க எல்லாம் கொஞ்சம் போது நினைச்சு பாத்தியா? இப்படி பண்ணிட்டியா? இப்படி இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். நாங்கள என்ன பண்றது தெரியுமா? முடிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? ஏயா நீ பேசாம போலீஸ்ல சரணடைச்சிரு. நாங்க எப்படியாவது உன்னை வெளியில கொண்டு வந்துடுறோம். ஜானகி நான் தப்பு பண்ணணும்னு நினைச்சு பண்ணல ஜானகி. அக்கா சத்தம் போடாதே அக்கா. அக்கா எங்கக்கா போன பாதி தூக்கத்துல? ஏதோ சத்தம் அடிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என் புருஷன் இப்படி பண்ணி தொலைச்சிட்டாரே. கடவுள் கிட்ட புலம்பிட்டு இருந்த. நீ ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? அண்ணி என்னாச்சு நீ? ஏதாவது பிரச்சனையா? என் புருஷனை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவ என்னென்னமோ கேள்வி கேக்குறா. அவ்வளவுதானே, வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? சரி, மனசு போட்டு குழப்பிக்காம தூங்குங்க. நீ போய் தூங்கு. சரி அண்ணி. சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவு சாத்திட்டு வா, தூங்கலாம். சாப்பிடல ஜானகி, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு கூட பிடிச்சு. தண்ணி குடிக்காதயா, சாப்பிடு. மெதுவா சாப்பிடு. ஜானகி, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் சாப்பிட்டுருக்கேன். நான் கிளம்புறேன். குழந்தைய பாத்துக்க, பத்திரமா பாத்துக்க. ஜாக்கிரதையா இரு. சரி பாத்துக்க. ஷாம்லிய பத்திரமா பாத்துக்க. சரிம்மா, சீக்கிரம் வந்துடும். ஓகே. என்னம்மா, வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. நீங்க சொன்ன வாடகை, அட்வான்ஸ் எல்லாமே எங்களுக்கு சம்மதம் தான். அப்படியா? எனக்கு மத்தவங்க மாதிரி கசகசன்னு பேசுறது பிடிக்காது. வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கணும். வாடகை டான்னு 5ஆம் தேதி கைக்கு வந்துடணும். அப்புறம் கரண்ட் பில்லு யூனிட்டுக்கு 4 ரூபாம்மா. சரிங்க. முறவாசலுக்கு 50 ரூபாம்மா. தண்ணிக்கு 100 ரூபா. கெஸ்ட்டுங்க அடிக்கடி வந்து தங்க கூடாது. இது உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் தாங்க. நான் இப்போ அட்வான்ஸ் கொடுத்துடுறேன். 1 வாரத்துல கூடி வந்துடுறோம். இருமா
அட்வான்ஸை கை நீட்டி வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்குமா. நீங்க எத்தனை பேருமா இருக்கீங்க? நாங்க 3 பேருங்க. 3 பேர்னா யார் யாருமா? நீங்க, இந்த பொண்ணு, இந்த பொண்ணுடைய வீட்டுக்காரரா? இல்லைங்க, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளோட சேர்த்து தான் 3 பேரு. இன்னொரு பொண்ணு இருக்கா, அப்படின்னா 4 பேர் கணக்கா? இல்லைங்க, நாங்க 3 பேர் தான். எப்படிமா? உங்க 2 பொண்ணுங்களையும் சேர்த்து 3 பேரு, இந்த பொண்ணோட புருஷனையும் சேர்த்தா 4 பேர்ல ஆகுது. இல்லைங்க, நாங்க 3 பேர் மட்டும்தான். சரி, இந்த பொண்ணுடைய புருஷன் எங்க இருக்காரு? இல்லைங்க, அது வந்து என்னம்மா தயங்குறீங்க? இந்த பொண்ணுடைய புருஷன் ஊர்ல தானே இருக்காரு? ஆமாங்க. அப்ப அவர் எங்க தங்குவாரு? தாலி புதுசா இருக்கு, புது கல்யாணம் போல இருக்கு. என்னம்மா 2 பேரும் இப்படி யோசிக்கிறீங்க? இல்லைங்க, அது கொஞ்சம் பிரச்சனை, அதான். என்னது பிரச்சனையா? பொண்ணு வாழா வெட்டியா வந்துருச்சா? ஆமா, நீங்க அந்த வீட்டுல எத்தனை வருஷமா குடியிருக்கீங்க? 7 வருஷமா இருக்கோங்க. 7 வருஷம் குடியிருக்கிற உங்களையே ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்றாருன்னா ஏதோ வில்லங்க இருக்குமா? என்ன சார், என்னமோ கோர்ட்ல நிக்க வச்சு குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி பண்றீங்க? நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்க ஒத்துக்கிட்டோம். சரியா வாடகை கொடுக்க முடியுமா முடியாதான்றத மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பொம்பளைங்களை நம்பி வீடு விட்டோம்னா தாலி ஒன்ன போட்டுக்கிட்டு புருஷன் வெளியூர்ல இருக்கான்னு சொல்லி தப்பான தொழில் பண்றாங்க. கடவுளே, முன்ன போன வீட்ல இதே கேள்விதான் கேட்டாங்க, இப்ப இவர் இதே கேள்விதான் கேக்குறாங்க. அப்படிதானா? இத பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். பின்ன என்னம்மா, கழுத்துல தாலி கிடக்குது, புருஷன் எங்கன்னு கேட்டா பிரச்சனைன்றீங்க. உங்களை எப்படிமா நம்புறது? மா, இதுக்கு மேல இந்த வீடு தரேன்னு சொன்னா கூட நமக்கு ஒண்ணு வேணாம். வா போலாம். என் வீட்டுக்காரர் திருட்டு மண லாரியை பிடிக்க போய் நேர்மையா தன்னோட கடமையை செய்ய போய் தானே அவரை லாரி ஏத்தி கொண்டு எரிச்சிருக்காங்க. அது நாங்க பிரஸுக்காக சொன்னதுமா, ஆனா அது உண்மை இல்ல. அப்படி உங்க பொண்ணுக்கு எங்க மாமாவோட வந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லனா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தர சொல்லுங்க. நான் எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். என் மேலும் கைப்பட்ட உடனே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சாரி. நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாப்பா, ஏதோ கீழே விழுந்துச்சு பாரு. எங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.